ध्येय मार्ग पर चले वीर तो, ध्येय मार्ग पर चले वीर तो, पीछे अब न निहारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। ध्येय मार्ग पर चले वीर तो, पीछे अब न निहारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। तुम मनुष्य हो, शक्ति तुम्हारे जीवन का संबल है, और तुम्हारा तुलित साहस हीर की भांति अचल है। तो साथी केवल पल भर को माया मोह बिसारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। ध्येय मार्ग पर चले वीर तो, पीछे अब न निहारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। देखो कितनी दूरी है, कितना लंबा मग है, और न सोचो साथ तुम्हारे आज कहाँ तक जग है। लक्ष्य प्राप्ति की बलिवेदी पर अपना तन मन वारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। मार्ग पर चले वीर तो, पीछे अब न निहारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। साहस पर ही मुक्ति सुधा निर्भर है, आज तुम्हारे स्वर के साथी कोटि कंठ के स्वर है। तो साथी बढ़ चलो मार्ग पर, आगे सदा निहारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। मार्ग पर चले वीर तो, पीछे अब न निहारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो, हिम्मत कभी न हारो वीरो, हिम्मत कभी न हारो। ஓம் சாந்தி. பாப்தாதா இன்றைய அவ்யக்த முரளியில குமார், குமாரிஸ், மாதாஸ் மற்றும் டீச்சர்ஸ், முக்கியமாக அனைவருக்குமே யார் இளைஞர்களா இருக்காங்களோ அவங்கள பற்றி தான் பாபா இப்போ சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஒரு பாட்டை நான் கேட்டேன். கேட்ட உடனே எனக்கு இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருடைய ஞாபகம் வந்தது. இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் தான். இளைஞர்கள் தான் இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு குஷி எனக்கு இருக்கு. தன்னுடைய தியாகத்தை நீங்க பாருங்க. நாம இந்த தேசத்துல சுகம் சாந்தியோடு இருக்க முடியும். ஏன் எல்லாத்தையுமே குமார் குமாரின்னு சொல்றோம். பாபாவுடைய
ஞானத்துக்கு வந்த பின்னால நம்ம ஒவ்வொருத்தருக்குமே என்ன டைட்டில் கிடைச்சிருக்கு? பிரம்மகுமார், குமாரிகள். பிரம்மகுமார், குமாரிகள் இந்த டைட்டில் பாபா நமக்கு கொடுத்திருக்காரு. எந்த ஆதாரத்துல பாபா நமக்கு கொடுத்திருக்காரு பிரம்மகுமார், குமாரி? வெளி உலகத்துல குமார், குமாரிஸ் இருக்காங்க. ஆனா நாம பிரம்மகுமார், குமாரியா இருக்கோம். எந்த ஆதாரத்துல பாபா நமக்கு கொடுத்திருக்காரு? பாபா சொல்றாரு, பாபா நம்மள சொல்றாரு அன்னப்பறவைகளா இருக்கும். அன்னப்பறவை என்ன ஆகும்? எப்படி இருக்கும்? அன்னப்பறவை முத்தை எடுக்கக்கூடியதாக இருக்கும், தூய்மையானதாக இருக்கும். கல்லை விட்டு முத்தை மட்டும் எடுக்கக்கூடியதாக இருக்கும். தண்ணியும் பாலும் இருந்தா என்ன பண்ணும்? தண்ணியை விட்டு பாலை மட்டும் எடுத்திருக்கும். அதே போல அன்னப்பறவைகள் எப்படி இருக்கணும்னு பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. கல்லையும் ரத்தினத்தையும் பிரித்தறியக்கூடிய சக்தி அன்னப்பறவைக்கு இருக்கு. எனவே நாம் அனைவருமே ஹோலியான்ஸா இருக்கும். நமக்கு ஒரு பாபாவை தவிர வேற யாருமே கிடையாது. புனிதமான அன்னப்பறவையா இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஆத்மாவும் சிரேஷ்டமான அன்னப்பறவையாக இருக்கோம். இந்த ஒரு அன்பில நம்ம மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மாக்களாக இருக்கோம். இதுதான் அன்னப்பறவையாக இருக்கக்கூடிய நம் அனைவரினுடைய ஆசனமாக இருந்துட்டு இருக்கு. பாபா நம்மள பார்த்து சந்தோஷப்படுறாரு. பாபா நம்முடைய புத்திய சிரேஷ்டமானதாக மாத்தி இருக்காரு. நமக்குள்ள வீணான பாவனை, நெகட்டிவான பாவனை எதுவுமே கிடையாது. அப்ப யாருடைய மனசுல வீணான பாவனை இல்லையோ, நெகட்டிவ் பாவனை இல்லையோ, அவங்களுடைய வாழ்க்கையில தோல்வி என்பது ஏற்படாது, ஏமாற்றமும் ஏற்படாது. பாபா நமக்கு நாலேஜ் கொடுத்திருக்காரு. இதுதான் அன்னப்பறவையினுடைய அர்த்தமாக இருக்கு. பாபா நம்முடைய புத்திய தெய்வீகமானதாக மாத்தி இருக்காரு. நம்மளுடைய திருஷ்டிய புனிதமானதாக பாபா மாத்தி இருக்காரு. பாபா நமக்குள்ள அனைத்து விதமான சக்திகளையும் நிரப்பி வச்சிருக்காரு. ஆனா நமக்குள்ள ஆத்மீகமான சக்தி இருந்ததுன்னா நம்மள எந்த அளவுக்கு உயர்த்திக்க முடியும்? சிந்தனை செஞ்சு பாருங்க. நமக்குள்ள ஆன்மீகமான சக்தி தேவை. இதுதான் பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. நம்மளுடைய ஆசனம் மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்கு. பவித்திரமான ஆசனமாக இருக்கு. பவித்திரத்தாவை பற்றி தான் பாபா நமக்கு சொல்றாரு. நமக்குள்ள பாபா மனம், சம்ஸ்காரம் இது எல்லாத்தையுமே பாபா தூய்மைப்படுத்துறாரு. நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்திகளை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? ஆமா, அந்த சக்திகளை நம்ம நல்ல விதமா பயன்படுத்தும் பொழுது அதன் மூலமாக நமக்கு சக்தி கிடைக்கும். அனைத்து விதமான சக்திகள் நமக்கு கிடைச்சிரும். அந்த சக்திகளை நம்ம காரியத்துல பயன்படுத்தவும் முடியும். பாபா நமக்கு மாஸ்டர் சர்வ சக்திவான்ற டைட்டில் கொடுத்திருக்காரு. தானாகவே நமக்குள்ள மாஸ்டர் சர்வ சக்திவான் சக்தி கிடைச்சிரும், ஆஜீராயிரும். எப்போ சர்வ சக்திகளும் நமக்குள்ள ஆஜீராகும்? நாம பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கும் பொழுதுதான் அனைத்து விதமான சக்திகளும் நமக்குள்ள கிடைக்கும். பாபா நம்ம ஒவ்வொரு ஆத்மாவையும் ஞான ஸ்வரூபமான, யோக ஸ்வரூபமான ஆத்மாவாக, உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மாவாக பாபா மாத்தி இருக்காரு. வெளி உலகத்திலயும் யூத் இருக்காங்க. ஆனாலும் நாமும் கூட குமார், குமாரிகள் தான். நம்ம எல்லாருமே எப்படி இருக்கோம்? ஞானி யோகியாக இருக்கிறோம். உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவங்களாக இருக்கும். இப்ப அடுத்தது நம்மளுடைய தூய்மை, நம்மளுடைய ஒற்றுமை இந்த தேசத்திற்கு சகயோகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. சகயோக சக்தியின் மூலமாக எவ்வளவு பெரிய மலையையும் கூட நம்ம அசைச்சிடலாம். பாபா சொல்றாரு, நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் திலாராம் நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடியவராக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய மனசுல பாபாவுடைய நினைவு மட்டும்தானே நிரம்பி இருக்கு. இப்ப பாருங்க, ஒவ்வொருத்தருடைய நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை நாம உருவாக்கக்கூடியவங்களாக இருக்கோம். அந்த மாதிரி சிரேஷ்டமான முழு கல்பத்திலும் சங்கம யுகத்தை தவிர வேற எப்பயுமே நம்ம பார்க்க முடியாது. நம்முடைய திருஷ்டி, விருத்தி, கிருத்தி இது எல்லாமே சங்கம யுகத்துல மட்டும்தான் நம்ம தூய்மைப்படுத்த முடியும். ஆத்மீகமானதாக இருக்கணும், தூய்மையானதாக இருக்கணும். நம்ம பாருங்க, ஒரே பரிவாரத்தை சேர்ந்தவங்க, ஒரே ஈடுபாடு உள்ளவங்க,
ஒரு லட்சியம் உடையவங்க. பாப்தாதாவுக்கு குழந்தைங்க மேல எவ்வளோ அன்பு இருக்கு, எவ்வளோ பெரிய பரிவாரம் நமக்கு இருக்கு. மேலும் பாபா சிரேஷ்டமான குழந்தைகள் அவங்களதான் பாபா பார்த்துட்டு இருக்காரு. நம்ம சிரேஷ்டமான குழந்தைகளா ஆன காரணத்தினாலதான் பாபாவுடைய பிராப்திக்கு அதிகாரியாக மாறி இருக்கோம். இப்போ இன்னைக்கு பாருங்க, வெளி உலகத்துல நிறைய குழந்தைங்க இருக்காங்க. ஆனாலும் பாபாவுடைய குழந்தைங்க மாதிரி வேற யாருமே இல்லை இல்லையா? பாபாவுடைய குழந்தைங்க மட்டும்தான் அனைத்து விதமான அதிகாரிகளுக்கும் பாத்திரமானவங்களா இருந்துட்டு இருக்கோம். இந்த அதிகாரி குழந்தைகளை பார்த்து பாபாவுக்கு குஷி ஏற்படுது. நாம தான் இந்த பிராமண குலத்தினுடைய தீபமாக இருக்கோம். உலகத்தை மாற்றம் செய்யக்கூடிய பொறுப்புள்ள ஆத்மாக்களாக நம்ம இருக்கோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவங்க. ஒவ்வொருத்தருடைய பாக்கியத்தினுடைய அழியாத ரேகை நெற்றியில இருக்கு. அந்த மாதிரி உலகத்துல ஒரு வழி, ஒரு ராஜ்யம், ஒரு தர்மத்தை ஸ்தாபனை செய்யணுன்ற திடமான எண்ணம் உள்ள சிரேஷ்டமான சபை இது. இப்போ பாப்தாதா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்துட்டு இருக்காரு. குமாரா இருந்தாலும் சரி, குமாரியா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் நம்ம அனைவருமே நம்முடைய உலகம் மற்றும் தேசத்தை சுகம் சாந்திக்காக அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்கள், அதாவது நம்முடைய சகோதர சகோதரிகளை சுகம் மற்றும் சாந்தியினுடைய அதிகார உரிமையை பெற வைப்போம் என்ற ஊக்கம், உற்சாகம் இருக்கு. நம்முடைய உலகத்தை மீண்டும் சுகம் சாந்தி நிறைந்த உலகமாக நம்ம மாத்திருவோம் தானே, இல்லையா? எவ்வளவு பெரிய சபை. இப்போ பாபா கேக்குறாரு, நீங்க என்னதான் செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? நம்ம எல்லாருமே சிரேஷ்டமான பவித்திர ஆத்மாக்கள். இந்த பவித்திர ஆத்மாக்களா இருக்கக்கூடிய காரணத்தினால பவித்திரதாவினுடைய சக்தி இருக்கு. அடுத்தது மாஸ்டர் சர்வ சக்திவானா இருக்கக்கூடிய காரணத்தினால அனைத்து சக்திகளும் நமக்கு கிடைச்சிரும். இந்த குழுவின் கூடவே 3 காலத்தையும் தெரிந்தவரா இருக்கக்கூடிய காரணத்தினால நான் அநேக தடவை உலகத்தை மாற்றம் செய்யக்கூடியவனாக இருந்திருக்கேன். இப்பவும் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பாபா மேல அளவுக்கு கடந்த நம்பிக்கை இருக்கணும். பாபா நமக்கு என்ன சொல்றாரு பாருங்க, அந்த மாதிரி சுகமான உலகம் இப்போ வந்துரும். அந்த மாதிரி நீங்க அனுபவம் செய்றீங்களா? இப்போ நான் ஒவ்வொரு கல்பத்திலையுமே வெற்றி அடையக்கூடிய காரணத்தினால இப்போ கூட உலக மாற்ற காரியத்துல வெற்றின்றது நிச்சயமாக இருக்கு. இந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்கதான் வெற்றி அடையக்கூடியவங்களாக இருக்காங்க. உலகத்துல இருக்கக்கூடிய எஜமானர்களுக்கு உலகத்தினுடைய ராஜ்யம் நிச்சயமாக பிராப்தி ஆகுது. இளைஞர்களுடைய குரூப் நீங்க என்ன செய்வீங்க? தன்னுடைய தேசத்தினுடைய மற்றும் உலகத்தினுடைய அரசியல் தலைவர்களுக்கு எந்த விஷயத்துல எந்த மாதிரி ஆகணும், ஏன்னா நீங்க கனவு கண்டுட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி அந்த விருப்பத்தை நாங்க நிறைவேற்றி காட்டுவோம். இந்த ஒரு குஷியான மெசேஜ நீங்க மத்தவங்களுக்கு சொல்லுங்க. தேசத்துல இருக்கக்கூடியது ஒரு இல்லாமை மட்டும் கிடையாது, 2 இல்லாமையும் அகற்றி காட்டுவோம். ஏன்னா இல்லாமை அதிகமானதற்கான காரணம் சரித்திரத்துல ஒழுக்கம் இல்லாதது காரணம்தான். எப்போ சரித்திரத்தினுடைய அந்த நல்ல தெய்வீக தன்மை சரித்திரத்துல வரல, ஒழுக்கம் இல்லையோ, அப்ப அதனால என்ன ஆகுது? துக்கம், அமைதி இன்மை, ஏழ்மை இது உருவாகுது. எப்போ நம்ம கிட்ட இருந்த அமைதி தன்மை, அமைதி இல்லாத ஒரு நிலை, ஏழ்மை நிலை அகன்று விடுதோ, அப்புறம் இயற்கையாகவே அனைத்து ஆத்மாக்களும் செல்வந்தர்கள் என ராஜ்ய அதிகாரியா மாறிடுவாங்க. இந்த நல்ல எதிர்பார்ப்புகளை உலகில இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நிறைவேற்றி நம்ம காட்டணும். நம்முடைய தேசத்தை சிரேஷ்டமாக்கி காட்டுவோம். அந்த மாதிரி நினைத்து எல்லாமே நிறைந்தவர்களாக மாத்துவோம். அந்த உலகத்துல பிராப்தியின்மை கிடைக்காததுன்னு எதுவுமே இருக்காது. பிராப்தியின்மைக்கான காரணமாக எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. இந்த திட எண்ணத்தை எல்லாருக்குமே நீங்க சொல்லணும். பாபா சொல்றாரு,
அனைவருமே மாறுவதற்கு ஒரு உதாரணமாக நீங்க மாறி காட்டுங்க. ஏன்னா எல்லா பக்கத்துலயுமே நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கோஷங்களை எல்லாருமே கேட்டிருக்காங்க. சோ அந்த மாதிரி அதை கேட்டு இன்னைக்கு மக்களுக்கு நம்பிக்கையே இல்லாம போயிருச்சு. அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க பாபா சொல்றாரு, அதிகமா அவங்கள பார்த்து பார்த்து சத்தியத்தையும் ஏமாத்துறாங்கன்னு புரிஞ்சிருக்காங்க. எனவே சொல்றது மட்டும் கூடாது, வாயில அதிகமா பேச வேண்டியதில்லை, உங்களுடைய வாழ்க்கை சிரேஷ்டமான நிலை தான் பேசணும்னு பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு அன்னப்பறவையும் நம்முடைய தூய்மையினுடைய ஜொலிப்பு நடத்தையின் மூலமாக தென்படணும். நம் அனைவரினுடைய உயர்ந்த நினைவு, சக்திசாலியான நிலை, நம்பிக்கை இழந்த ஆத்மாக்கள்ல நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நிலை. இளைஞர்களுடைய வர்க்கம் என்ன செய்யணும்? பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இளைஞர்கள் அழிவு காரியம் செய்யக்கூடிய காரணத்தினால இளைஞர்களுடைய வர்க்கத்தை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா யூத் எந்த மாதிரியான காரியத்தையும் செஞ்சிருவாங்க. நல்லது செய்யறதுக்கும் தயங்க மாட்டாங்க, கெட்ட காரியம் செய்யறதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க. இப்போ இங்க பாபா நமக்கு என்ன சொல்றாரு? நாம நம்முடைய பாரத தேசத்தை உலகத்திலேயே மிக சிரேஷ்டமான சொர்க்கத்தினுடைய இடமாக மாற்றி உலகத்திற்கு பாரதம் தான் பழமையான, அழியாத, அனைத்தும் நிறைந்த மிக உயர்ந்த தேசம் என செய்து காட்டுவோம். இதை நம்ம புரிய வைக்கணும். தேசம் இது எதுக்காக சொல்லப்படுது? எந்த தேசத்தை சொல்லப்படுது? பாபா சொல்றாரு பாரத தேசம். பாரத தேசம் உலகத்திற்காக ஆன்மீகத்தினுடைய பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய கலங்கரை விளக்கம். இந்த சிரேஷ்டமான காரியத்தை செய்யக்கூடியவங்க யாரு? அதை தெரிஞ்சுட்டாங்கன்னா பின்னால ஏதாவது கேள்வி வருவதற்கான விஷயமே இருக்காது. தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, காரியங்கள் மூலமாக பாபாவுடைய அறிமுகத்தை நீங்க கொடுங்க. எந்த அளவு தைரியம் இருக்கு இல்லையா? குமாரிங்க என்ன நினைக்கிறீங்க? எப்போ துர்காவினுடைய பூஜை செய்யறாங்களோ அப்போ பூஜை செய்யக்கூடிய நேரத்துல தன்னை பாக்கியவான் நினைக்கிறாங்க. இந்த இடத்துல மதுபன்ல பிரம்மகுமாரிஸ் மற்றும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய குமாரிஸ் எத்தனை துர்கையா இருக்கீங்க? ஒவ்வொருத்தருமே சிவசக்தி தானே. ஒவ்வொருத்தருமே அதிசயமான காரியம் செஞ்சு காட்டக்கூடியவங்க தானே இல்லையா? எந்த சக்திகளை ஒவ்வொரு வீட்லயுமே பூஜை செய்யறாங்களோ அது எல்லாமே நீங்க தானே பாபா கேக்குறாரு. எனவே சிவசக்திகளே, தன்னுடைய பக்தர்களுக்கு பலனை கொடுங்க. பாவம் அவங்க வளங்களை உங்க மேல என்ன பண்றாங்க? காட்டிடுறாங்க. அன்னைக்கு உலகத்துல எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்க அந்த பழத்தை சாப்பிடுறது கிடையாது. அதற்கான பிரதிபலனை அவங்களுக்கு நாம தான் கொடுக்கணும். பாபா சொல்றாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்களை பார்த்து உங்களுக்கு கருணை வரலையா? பாண்டவர்களுக்கு பூஜை நடக்குது. இன்றைய நாட்கள்ல மகாவீர் அனுமானுக்கு ரொம்ப பூஜை பண்றாங்க. மற்றும் அடுத்தது விக்ன விநாசக் கணேஷுக்கு பூஜை நடக்குது. அனைவருமே சக்தி பெறணுன்ற ஆசையோட தான் பக்தி செய்யறாங்க. சக்தி கிடைக்கணுன்ற ஆசையில தான் பக்தி பண்றாங்க. அந்த மாதிரி பக்த ஆத்மாக்களுக்கு அனைத்து சக்திகளினுடைய பலனை கொடுங்க. நிரந்தரமாக தடைகளை கடந்து வருவதற்காக சுலபமான வழியை நீங்க சொல்லுங்க. அனைத்து விதமான கூக்குரல்ல இருந்து விடுவித்து பிராப்தி ஸ்வரூபமானவர்களாக மாத்துங்க. அந்த மாதிரி சேவையை இளைஞர்களுடைய வர்க்கம் செஞ்சு காமிக்கணும். பாபா நமக்கு சொல்றாரு. அதனால தன்னுடைய சிரேஷ்டமான வாழ்க்கையின் மூலமாக அநேக மாணவர்களுடைய வாழ்க்கையை உருவாக்கணும். அனைத்து பாரத வாசிகள் சிரேஷ்டமான சுகம் நிறைந்த உலகம் உருவாக்கணும். இந்த நல்ல விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு வீட்டிலையும் சிரேஷ்டமான சரித்திரம், ஒழுக்கத்தினுடைய தீபத்தை ஏற்றக்கூடியவர்களாக நீங்க மாறுங்க. எப்போதுமே பிராப்தி இல்லாத ஆத்மாக்களுக்கு பிராப்தி செய்ய வைக்கக்கூடிய அந்த மாதிரி உறுதியான எண்ணம் வைத்திருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பாபா எப்பவுமே அன்பு நினைவுகளை கொடுக்கிறாரு. குமார் மீது பாப்தாதாவுக்கு எப்போதுமே நம்பிக்கை இருக்கு. குமார் உலகத்தை மாற்றம் செய்ய முடியும் இல்லையா?
ஒருவேளை எல்லா குமாரும் ஒரே திடமான எண்ணம் வச்சிருக்காங்கன்னு வைங்க, அப்ப என்ன ஆகும்? மிகப்பெரிய அதிசயமான காரியத்தை செய்ய முடியும் தானே? நீங்க எல்லாருமே அதிசயம் செய்யக்கூடிய குமார் தான் இல்லையா? பாபா சொல்றாரு, பாத்துக்குங்க, பாப் தாதா கிட்ட நிறைய போட்டோ இருக்கு, வீடியோ கேமரா வச்சிருக்காரு. அதுல பாபா போட்டோ பிடிச்சு வச்சிருவாரு. சக்திசாலியான எண்ணம் உள்ளவங்க குமார் இல்லையா? குமாருங்க கிட்ட உடல் சக்தியும் அதிகம் இருக்கு. அதனால அவங்க 2 விதமான காரியங்களையும் செய்ய முடியும். ஸ்தாபனையினுடைய காரியத்துல மிக நல்ல சகயோகி ஆக முடியும். குமாருடைய புத்தியில என்னுடைய பாபா, என்னுடைய சேவை, வேற எந்த விஷயமும் கிடையாது. இந்த ஒரு விஷயம்தான் இருக்கு இல்லையா? யாருடைய புத்தியில எப்போதுமே பாபா மற்றும் சேவை இருக்கோ அவர் சுலபமாக மாயாவை வெற்றி அடைஞ்சிருவாங்க. குமாரங்களுக்கு ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் வைக்கணும். என்ன விஷயம்? எப்பவுமே தன்னை பிஸியா வச்சுக்கணும். ஒரு வேலை இல்லாம காலியா இருக்க கூடாது. உடல் மற்றும் புத்தி 2 மூலமா பிஸியா இருங்க. பிசினஸ் மேனா ஆகக்கூடாது, பிஸி மேனா ஆகுங்க. ஒரு நாள்ல செய்ய வேண்டிய காரியத்தினுடைய டைம் டேபிள தயார் பண்ணுங்க. அதே போல புத்திக்கு கூட டைம் டேபிள் நீங்க தயார் பண்ணணும். இதை யோசிக்கணும். இப்போ உட்காந்து இதை செய்யணும், டைம் டேபிள் மட்டும் போட்டு வைக்காதீங்க. அதன்படி பிஸியா இருங்க. டைம் டேபிள் போட்டு மாட்டிராதீங்க. போட்ட டைம் டேபிள பிராக்டிக்கலா கொண்டு வாங்க. பிஸியா இருக்கக்கூடியவங்களை பார்த்து மாயா எந்த ரூபத்திலையும் தாக்காது. புத்திய பிஸியா வச்சுக்கிறதுக்கான வழியை எப்போதுமே கண்டுபிடிங்க. எப்படி நீங்க உடம்பு பிஸியா வச்சுக்கிறதுக்கான வழிமுறைகளை வச்சிருக்கீங்க இல்லையா? அதே போல புத்தி மூலமாக எப்போதுமே நினைவுன்ற போதையில பிஸியா இருங்க. அந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் உங்களால தயாரிக்க முடியுமா? நிரந்தரமாக நியமத்தை உருவாக்குங்க. மற்ற நியமங்கள் எல்லாம் எப்படி உருவாகிருக்கு, அதே போல இதை நீங்க அவசியமாக செய்யணும். நியமத்தை உருவாக்குங்க. திடமான நம்பிக்கையில எந்த மாதிரியான அதிசயத்தை செய்யணும்னு விரும்புறோமோ அந்த நம்பிக்கையினுடைய ஆதாரத்துல அந்த விஷயங்களை நம்ம செய்ய முடியும். குமார்ஸ் பாப் தாதாவுடைய காரியத்தினுடைய நட்சத்திரங்கள். சேவைக்கு பொறுப்பானவர்களாக குமார் தானே ஆகுறாங்க இல்லையா? அங்க இங்க போகக்கூடிய சேவை குமார் தான் செய்யறாங்க. என்ன நடந்தாலும் அதுல குமாருங்களுக்கு விசேஷமான பங்கு இருக்கு. அந்த மாதிரி விசேஷமான பங்கை செய்யக்கூடியவங்க விசேஷமான ஆத்மாக்கள். இந்த ஒரு போதியை எப்பவுமே நீங்க வச்சுக்கோங்க. இந்த குஷியில இருங்க. குமார் குரூப் என்ன செஞ்சு காமிக்கிறாங்க பார்க்கலாம். பாப்தாதா சொல்றாரு, ஏதாவது செஞ்சு காமிக்கணும்னு சொல்றதுல மட்டும் இருக்கக்கூடாது. நீங்க சேவைக்காக என்ன வச்சிருக்கீங்க, சேவைக்காக இருக்கக்கூடியவங்க நம்பிக்கை இருக்கணும், உற்சாகம் இருக்கணும், ஊக்கம் இருக்கணும், உறுதியானவர்களாக இருக்கணும், ஆடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உறுதியான ஆத்மாக்கள் நீங்க. மற்றவர்களையும் உறுதியாக மாற்றி காட்டுங்க. மகாதானியாக மாறி தானம் செஞ்சுட்டே இருங்க. எப்போ தன்னுடைய களஞ்சியம் நிறைஞ்சிருக்குன்னா அநேகமானவர்களுக்கு தானம் கொடுக்கணும். எப்பொழுதுமே சேவை முன்னேற்றம் அடைய செஞ்சுட்டே இருங்க. இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சது செஞ்சிட்டோம், இல்ல எப்பவாவது வாய்ப்பு கிடைக்கும் அப்ப செய்யலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. யார்கிட்ட பொக்கிஷங்கள் இருக்குமோ அவர் எங்கே இருந்தாவது ஏழைகளை கண்டுபிடிச்சிட்டோம் தண்டாரம் அடிச்சு கூட அவசியமா தானம் பண்ணுவாரு. ஏன்னா தானம் செய்யறனாலதான் புண்ணியம் கிடைக்குது. அது அவருக்கு தெரியும். அந்த தானம் அழியக்கூடியது, ஆனா இந்த தானம் அழியாத தானம், சுயநலமானதாக அந்த தானம் இருக்கல. வெளி உலகத்துல செய்யக்கூடிய தானம். இப்ப நம்ம எல்லாருமே அழியாத பொக்கிஷத்தினுடைய மகாதானி. சேவையை நம்ம அதிகரிக்கணும், நமக்குள்ள பந்தயம் வச்சுக்கணும். மகாதானி ஆகுங்க, நிச்சயத்துடன் செய்யுங்க. பாபா நமக்கு என்ன சொல்றாரு, நிலம் கட்டாந்தரை ஆனதுன்னு அந்த மாதிரி யோசிக்காதீங்க. இப்போ காலம் மாறிடுச்சு, காலத்தின் கூடவே நிலமும் மாறுது. முன்னால இருந்த நிலத்துல என்ன ரிசல்ட் இருந்ததோ அது இப்ப கிடையாது.
காலம் வாயு மண்டலத்தை மாற்றிட்டு இருக்குது. ஆத்மாக்களுடைய ஆசைகளும் மாறுது. அனைத்து தேவைகளையும் அனுபவம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ டைம் இருக்கு. நேரத்திற்கு ஏற்றாற்போல் நிரந்தரமாக மகாதானியாகுங்க. வாய் மூலமாக இல்லைன்னா மனசக்தி, மனதின் மூலமாக இல்லைன்னா எண்ணத்தினுடைய சக்தி. இந்த மாதிரி எண்ணம், சொல், செயல் இதன் மூலமாக காரியங்கள் செஞ்சுட்டே இருங்க. காரியத்தின் மூலமாக ஆத்மாவை பரிவர்த்தனை செய்வது இது ஒரு சேவையாக இருக்கு. தொடர்பு மூலமாக எந்த ஒரு ஆத்மாவையும் நம்ம பரிவர்த்தனை செய்யலாம். அந்த மாதிரி சேவாதாரி ஆகுங்க. தினமும் மனசால, வார்த்தையினால, செயல்கள் மூலமாக என்ன சேவை செஞ்சேன், எத்தனை பேருக்கு சேவை செஞ்சேன், இந்த ஒரு ரிசல்ட்டை எடுங்க. எந்த ஊக்கம் உற்சாகத்தோடு சேவை செஞ்சுட்டு இருக்க, தினசரி ரிசல்ட்டை நீங்களே எடுங்க. நான் மற்றும் சேவை ரெண்டினுடைய வேகத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க. இப்ப ஏதாவது புதுமையை செய்யுங்க. சென்டர் திறக்கிறது, கீதா பானசாலை திறக்கிறது, மேலா வைக்கிறது, இதெல்லாமே பழைய விஷயங்கள் ஆயிருச்சு. புதுசா ஏதாவது செய்ய வைங்க. தனக்குள்ள மற்றும் சேவையில ஏதாவது புதுமையை கொண்டு வரணும். இந்த ஒரு லட்சியத்தை வைங்க. இல்லைன்னா சில நேரம் களைப்படைஞ்சிருவீங்க, சில நேரம் ஆர்வம் இல்லாம போயிருவீங்க. புதுமை இருக்குன்னா எப்போதுமே ஊக்கம் உற்சாகத்துல இருப்பீங்க. நல்லது. எனவே பாபா தாய்மார்களுக்காக சொல்றாரு, மாதாஸ் விசேஷமாக சகஜமான மார்க்கத்தினுடைய பிரைஸ் கொண்டு வந்திருக்காங்க. சகஜ மார்க்கத்தினுடைய பிரைஸ் எல்லாருக்குமே கிடைச்சிருக்குது இல்லையா? பாப்தாதா கொடுக்குறாரு எல்லாருக்குமே பிரைஸ். எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு இல்லையா? சகஜமான பிராப்தி என்ன கிடைச்சிருக்கு? சகஜமான பிராப்தியா என்ன கிடைச்சிருக்கு? எனவே முக்கியமாக பாப்தாதா சகஜமான பிராப்தியினுடைய பிரைஸ் என்ற போதிய வச்சிருக்கணும்னு சொல்றாரு. அனைத்தையும் விட சுலபமானது என்னுடைய பாபான்னு சொல்லுங்க. என்னுடைய பாபான்னு சொல்றனால, அனுபவம் செய்யறனால அனைத்து விதமான பிராப்திகளும் நமக்கு வந்துரும். எங்களுக்காக பாபா தனியாக வந்திருக்காரு என மாதாஸ் விசேஷமாக குஷி வச்சிருக்கணும். மாதாஸ்க்கு குஷி இருக்கணும். மேல யாரெல்லாம் நீங்க வந்திருக்கீங்களோ உங்களை ஆண்களை விட முன்னுக்கு வச்சிருக்கோம். தர்ம தலைவர்கள் தர்மத்தை ஸ்தாபனம் செஞ்சுட்டு போறாங்க. ஆனா தாய்மார்களுடைய பெயர் யாருமே உயர்ந்ததாக மாத்தல. ஆனா பாபா என்ன பண்றாரு, முதல்ல தாய்மார்கள் என்ற முத்திரையை ஸ்தாபனம் செஞ்சாரு. எனவே மாதாஸ் தேடி கண்டுபிடிக்கப்பட்டவங்க இல்லையா? எவ்வளோ அன்போடு பாபா தேடி கண்டுபிடிச்சு தன்னுடையவரா மாத்திருக்காரு. இப்போ நம்ம விலாசம் இல்லாம தேடிட்டே இருந்தோம், அட்ரஸ் இல்லாம தேடிட்டே இருந்தோம். எனவே தேடியதாக மாறல. பாபாவை பாருங்க, ஒவ்வொரு மூலையில இருந்து தேடி கண்டுபிடிச்சு எரிச்சிட்டாங்க. அநேக மரங்களினுடைய கிளையாக இருந்தீங்க, இப்போ ஒரு மரத்தினுடைய கிளையாக மாறி இருக்கீங்க. ஒரே ஒரு சந்தன மரமாக மாறிடுச்சு. உலகத்தினர் 2-3 மாதாஸ் கூட ஒன்னா சேர்ந்து இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ மாதாஸ் முழு உலகத்தினுடைய ஒற்றுமையினுடைய காரியத்துல ஒற்றுமையின் மூலமாக புது உலக காரியத்தை ஸ்தாபனம் செய்யறதுக்கு பொறுப்பாளராக மாறி இருக்காங்க. சிலர் இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா பாபா தாய்மார்கள் தான் இருக்க முடியும்னு சொல்றாரு. அந்த மாதிரி மாதாஸ்க்கு விசேஷமான பதவி இருக்கு. எனவே ஆஹா என்னுடைய சிரேஷ்ட பாக்கியமே, ஆஹா என அளவற்ற குஷியில ஆடுங்க, பாடுங்க. ஒருபோதும் துக்கத்தினுடைய அலைகள் மனதுல வர வேண்டாம். நீங்க எல்லாருமே துக்கமான உலகத்தை விட்டுட்டீங்க இல்லையா? நான் சங்கம யுகத்தை சேர்ந்தவன். எப்போதுமே சுகதாமம், சாந்தி தாமம் இத நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். வாழ்க்கையில முன்னேறிட்டே இருக்கணும். தாய்மார்களை பார்த்து பாப்தாதாவுக்கு பாருங்க, நம்பிக்கை இல்லாம இருந்தவங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை உடையவர்களாக மாறிட்டாங்கன்ற பெருமிதம் இருக்கு. உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. இப்போ உலகம் எங்களுக்கு நன்மை செய்யும், அதாவது மாதாஸ் எங்க இருக்காங்கன்னு உங்க பக்கம் பாக்குறாங்க. எனவே இப்போ ஜெகத் மாதாவாக மாறி இந்த உலகத்திற்கே நன்மை செய்யுங்க. உலகியல் குடும்ப பொறுப்பை ஏற்று
செய்யக்கூடியவர்களாக மட்டும் இல்லாம உலகத்துல அனைத்து ஆத்மாக்களுடைய பொறுப்பை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. பாபா சொல்றாரு, ஏதாவது காரணமாக நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா உங்களுடைய நினைவுல உலக சேவை இருக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி லட்சியம் இருக்கோ அப்படி லட்சணமும் இயல்பாகவே வந்துருது. லட்சியம் எல்லைக்கு அப்பாற்பட்டதா இருந்ததுன்னா லட்சணமும் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக வந்துரும். இல்லைன்னா எல்லைக்கு உட்பட்டதுலயே மாட்டிக்குவீங்க. எப்போதுமே நான் பாபாவுடையவன், எல்லைக்கு அப்பாற்பட்ட நினைவுல இருப்பவன். இந்த நிலையில இருந்து அனைத்து ஆத்மாக்களுக்காக நல்ல எண்ணங்கள் மூலமாக சேவை செஞ்சுட்டே இருங்க. ரெண்டுமே சேர்ந்தே இருக்கணும். வாய் மூலமாக மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். அடுத்தது எது வரைக்கும் சுபபாவனையினுடைய பலத்தை அந்த ஆத்மாவுக்கு நம்ம கொடுக்கலையோ அது வரைக்கும் அந்த பலன் நமக்கு கிடைக்காது. எண்ணம் மற்றும் வார்த்தை இரண்டுமே சேர்ந்து சேவை பண்ணணும். மெசேஜ் கொடுக்கறது வரையும் நம்முடைய சேவை இருக்கக்கூடாது. இல்லைன்னா சரி சரின்னு மட்டும் சொல்லுவாங்க. மனதினுடைய சக்தியின் மூலமாக சேவை இருக்கணும். அப்போ அம்பு போல பாயணும் இல்லையா? பாபா சொல்றாரு, மாதா சேவான்ற பிளே கிரவுண்ட்ல வரணும். ஒவ்வொரு மாதாவும் ஒவ்வொரு சேவை நிலையத்தை பொறுப்பா எடுத்து நடத்தணும். ஒருவேளை டைமே இல்லைன்னா உங்களுக்குள்ள 2 பேர் 3 பேர் அடங்கி குழு உருவாக்குங்க. வீட்டுல பந்தனம் இருக்கு, குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த நிலை வேண்டாம். சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கும் மாதாஸ்க்கு பாபா சொல்றாரு, அந்த மாதிரியான குழந்தைங்களும் இருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே கத்துக்கணும். அவங்களும் கத்துக்குவாங்க, மத்தவங்களுக்கு கத்து கொடுக்குறாங்க. எனவே இப்போ தன்னைத்தானே சேவைக்கு தயாராகுங்க. நான் சேவை செய்யக்கூடிய வலதுகரமாக இருக்க. பாபாவுடைய சேவையை நீங்க அதிகப்படுத்துங்க. யாரையாவது உருவாக்கி அவங்களுக்கு பாபா சொல்றாரு, ஸ்தானம் கொடுத்து முன்னேறி நீங்க போயிட்டே இருங்க. சக்திகள் இப்போ மைதானத்துக்கு வாங்க, பிளே கிரவுண்டுக்கு வாங்க. பாபா கிட்ட இருந்து என்ன பலனை கிடைச்சிருக்கு அதற்கான பலனை நீங்க கொடுங்க. எந்த அளவு சேவையை நீங்க அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு அதனுடைய பலன் நிச்சயமாக கிடைக்கும். நிகழ்காலத்துல சக்திசாலியா இருப்பீங்க. எதிர்காலத்துல அந்த மாதிரி சக்தியினுடைய ரூபமாக மாறுவீங்க. எந்த அளவு சேவை செய்றீங்களோ அந்த அளவு தடையற்றவராக இருப்பீங்க. மேலும் குஷியும் இருக்கும். அடுத்தது பாபா குமாரிங்களுக்காக சொல்றாரு. குமாரிங்க தன்னுடைய சிரேஷ்டமான பாக்கியத்தை நல்ல முறையில தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா? எப்பவாவது தன்னுடைய சிரேஷ்ட பாக்கியத்தை மறக்கிறது இல்லையே. எப்போதுமே பாக்கியத்தை நினைவுல வச்சு முன்னேறிட்டே இருங்க. சங்கம யுகத்துல குமாரிகளுக்கு விசேஷமாக லிப்டினுடைய கிஃப்ட் கிடைச்சிருக்கு. ஏன்னா குமாரி வாழ்க்கை கவலையிலிருந்து விடுபட்ட வாழ்க்கை. குடும்பத்தை நடத்துறதுக்கான வேலை, கூடிய சுமப்பதற்கான கவலை கிடையாது. குமாரினாலே சுதந்திரமானவங்க. சுதந்திரமாக இருப்பது எல்லாருக்குமே ரொம்ப பிரியமானதா இருக்கு. அறியாமை காலத்திலும் நான் சுதந்திரமாக இருந்தேன். அனைவருடைய லட்சியமும் இருக்கு. சுதந்திரமாக இருப்பதனுடைய வரதானம் இப்ப நமக்கு எல்லாருக்குமே பிராப்தியா இருக்கு. சுதந்திரமாக இருப்பதற்காக வரம் பெற்றவர்கள் அனைவருக்குமே இதே வரத்தை தான் கொடுப்பீங்க இல்லையா? யாரையாவது குழப்பத்துல மாட்ட வைக்கக்கூடியவங்க கிடையாது தானே? எப்பவுமே குழப்பத்துல இருந்தே விடுபட்டு இருக்கீங்க இல்லையா? சுதந்திரமாக இருக்கீங்கன்னா சேவை செய்வீங்க தானே? ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த வெளி உலக படிப்பு நடந்துட்டு இருக்கு. அதை செய்து செஞ்சுட்டே இருக்கணும். சேவையினுடைய ஞாபகமும் எப்போதுமே இருக்கட்டும். படிப்பை படிக்கக்கூடிய காலத்துல பாபாவினுடைய குழந்தையாக எந்த ஆத்மாவை மாத்தலாம், இந்த ஒரு லட்சியம் எப்பவுமே வச்சுக்கோங்க. படிப்பை படிச்சுட்டே இருக்கணும். எந்த ஆத்மா தகுதியானவர் என பகுத்தறிஞ்சீங்க. அப்போ அங்க சேவை நடக்கும். குமாரிகள் அவசியமாக சொற்பொழிவு செய்யறதுக்கு கத்துக்கணும். மேடை பேச்சு பேசுறதுக்கு, கோர்ஸ் எடுக்கிறதுக்கு, கிளாஸ் எடுக்கிறதுக்கு, இது எல்லாமே கத்துக்கணும். பாபா சொல்றாரு, அனைத்து படிப்பையும் படிச்சு தயாராகுங்க. படிப்பு முடிஞ்சதையுமே சேவையில நீங்க ஈடுபடுங்க. நல்லது. அனைவருக்கும் நன்றி. ஓம் சாந்தி.